நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். கடந்த சில எபிசோட்களில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சம்பவத்திலிருந்து பாடங்களை கற்றுட்டு வர்றோம். அதெல்லாம் நீங்கள் கேட்கலன்னா கேட்டுட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு அந்த வேத பகுதியை நல்லா புரிய வைக்கும். கர்த்தரோட நீங்கள் நடக்கிற வாழ்க்கையில் ஆழமான வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள உதவிகரமாகவும் இருக்கும். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பேதுரு ஒரு மோசமான சூழலில் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எப்படி கொல்லப்பட்டாரோ அதை போலவே பேதுருவும் கொல்லப்பட போகிற ஒரு சூழல். ஆனால் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்திப்பு நடக்குது. ஒரு தேவதூதன் பேதுருவை எழுப்புறான். அவர் மேலே இருந்த சங்கிலிகள் கீழே விழுது. இதில் அற்புதத்தை பாருங்க. கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகள் விழுந்தது ஒரு அதிசயம்தான். ஆனால் அதை விட அதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சங்கிலிகள் தரையில் விழுந்தும் அங்கே இருந்த 16 காவலாளிகளில் ஒருத்தன் கூட கண் விழிக்கல. நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான். அற்புதம் நடக்காதது போல நாம கூட உணர்வோம். அது அற்புதம் மாதிரி நமக்கு தோணி இருக்காது. அதை பற்றி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆண்டவர் சவுண்ட் ப்ரூஃப் விதத்தில் சத்தமே வராமல் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடிய வல்லமையானவர். அவங்க போகிறப்ப ஒரு விஷயம் நடந்தது பாருங்க. 10ஆம் வசனத்தை கவனிங்க. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அந்த இரும்பு கதவு தானா திறக்கப்பட்டது. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. சிங்கப்பூர் போயிருந்தப்ப அது ஒரு பிஸியான பகுதி. அதில் கழிப்பறை பகுதி. அங்கே தான் முதல் தடவையாக கழிப்பறைக்கு ஆட்டோமேட்டிக் கதவு அமைக்கப்பட்டிருக்கிறத நான் கவனித்தேன். இப்படி இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையேன்னு யோசித்தேன். எனக்கு அது ரொம்ப புதுசாக வித்தியாசமாக இருந்துச்சு. இது நடந்து பல வருஷம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அப்படி எங்கேயும் பார்த்ததே இல்லை. நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். நான் அந்த கதவு பக்கமாக போனேன். அது தானாக திறந்தது. அட, என்னடா இது அப்படின்னு நான் பார்த்தேன். உடனே எனக்கு இந்த வேத சம்பவம் நினைவுக்கு வந்துச்சு. அவங்க நடந்து போனப்ப அந்த இரும்பு கதவு தானா திறந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், ஜான், நான் மாட்டிக்கிட்டது மாதிரி இருக்குது. எனக்கு தொடர்ந்து முன்னேறவும் முடியலை. எனக்கு முன்னாடி மூடப்பட்ட கதவு இருக்குது. அதை தாண்டி என்னால் உள்ளே போக முடியாது. என்னால் அதை கடந்து போக முடியலை. அது பெரிய சுவர் மாதிரி இருக்குது. என்னை அது தடுக்குது. அது உங்களோட வேலை தொடர்பானதாக இருக்கலாம், தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்கள் உறவுகளில் இருக்கலாம், உங்களோட பொருளாதாரத்தில் இருக்கலாம், உங்களோட அழைப்பில் இருக்கலாம். இப்படி எது தொடர்பாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் என்ன நடக்குது, நான் என்ன மாதிரியான முயற்சி எடுத்தாலும் அது நகர மாட்டேங்குது, எதுவும் வேலைக்கு ஆகலை, தொடர்ந்து முன்னேற எனக்கு பயமாக இருக்குது, இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? ஒன்றை புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்பவத்தை நான் வாசிக்கிறப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குற ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. நம்மளோட ஆண்டவர் எந்த மனுஷனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். உங்களோட வாசற் காவலாளராக ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போராடினதுனால, நீங்கள் செயல்பட்டதுனால வாழ்க்கை சிறப்பாக மாறிடலைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. போராடி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஆண்டவரை நம்புகிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வாங்க. ஆண்டவரே, நீங்களே என்னோட வாசற் காவலாளி. அது உங்கள் வசம் இருக்குது. சரியான கதவுகளை நீங்கள் எனக்காக திறப்பீங்க. என் வாழ்க்கையில் சரியான நபர்களை நீங்கள் கொண்டு வருவீங்க. சரியான வாய்ப்புகளை எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. எப்போ எதை செய்யணுமோ அப்போ அதை நீங்கள் எனக்காக செய்வீங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை. அதுக்காக நீங்கள் சோம்பேறித்தனமாக எதையும் செய்யாமல் இருங்கன்னு சொல்ல வரல. அதாவது எல்லா பாரமும் உங்கள் தோளில் தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவரை மட்டும் நம்புங்க. உங்களை நடத்தவும் வழிநடத்தவும் அவரை அனுமதிங்க. என்ன நடக்கும்? அவர் நடத்துவார். அவர் ஆலோசனை சொல்லுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை அவர் செய்கிறப்ப என்ன நடக்கும்? கதவுகள் தானா திறக்கும். நீங்கள் அதை வலுக்கட்டாயமாக திறக்க அவசியம் இல்லை. நீங்கள் அதுக்காக எதையும் செய்ய வேண்டியதில்லை. யாரையும் நீங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டியதில்லை. நீங்களே எல்லாத்தையும் நடத்தணும்னு இல்லை. நீங்கள் நிதானமாக இருந்தால் போதும். கதவுகள் தானா திறக்கும். கதவுகள் தானா திறக்கும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்புக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் அவரே அகற்றி போடுவார். ஜான், எதுவும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
நான் சொல்கிறேன், நிதானமாக இருங்க. ஆண்டவர் நியமித்திருக்கிற நேரத்தில் சரியான கதவுகள் திறக்கப்படும். ஆண்டவர் நியமித்திருக்கிற நேரத்தில் சரியான நபர்கள் வருவாங்க. ஆண்டவரோட நேரத்தில் சரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நான் எப்பவும் இதை நம்புகிறேன். அது ஆண்டவரோட அவர் நியமித்த நேரமாக இல்லாதப்ப எதுவுமே நடக்காது. ஆனால் ஆண்டவர் நியமித்த நேரமாக இருக்கிறப்ப எல்லாமே அந்தந்த இடத்துல அந்தந்த சூழலில் சரியாக நடக்கும். அதனால் இன்றைக்கி எதுவும் நடக்கலைன்னா, உதாரணத்துக்கு பேதுரு கைது செய்யப்பட்ட அந்த சமயத்தில் எதுவும் நடக்கலை. எல்லாமே இருந்த விதமாகவே இருந்துச்சு. பேதுரு சிறைச்சாலையில் இருந்தப்பவும் எதுவும் மாறலை. எல்லாமே அப்படியே இருந்துச்சு. சொல்லப்போனால் பேதுரு தூங்கினார். ராத்திரி வரை எதுவும் நடக்கலை, எதுவும் மாறலை. ஆனால் திடீர்னு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடந்துச்சு. திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு. பேதுருவின் விஷயத்தில் ஆண்டவர் எதிர்பாராத விதத்தில் செயல்பட்டார். என்ன நடந்தது? சங்கிலிகள் அருந்து தரையில் விழுந்தப்ப சத்தமே இல்லாத அந்த அற்புதம் மட்டும் நடக்கலை. அவங்க நடந்து போனப்ப பெரிய இரும்பு கதவு தானா திறந்தது. நான் யோசித்து பார்க்குறேன். லே ஆஃப் நாட்கள், நான் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டேன். ரொம்ப கஷ்டமான அந்த நாட்களை நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். எனக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்தது. ஏமாற்றங்கள், தாக்குதல்கள், ஏராளமான எதிர்ப்புகள், பலதரப்பிலிருந்து அழுத்தங்கள். என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கு நடுவில் நான் இருந்தப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டினது நினைவுக்கு வருது. ஒரு பெரிய கதவு அது தானா திறந்தது. கர்த்தர் சொன்னார், இங்கே பாரு, நான் திறந்தா அது தானா திறக்கும். நீ அதோட போராட வேண்டியதில்லை. அதை நீ திறக்க வேண்டியதில்லை. அதுக்காக நீ கெஞ்ச வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. உன்னால் முடிஞ்சதை சிறப்பாக செய்ய, முடிஞ்ச அளவு சிறப்பாக செய்ய. சிறப்பாக செய்யக்கூடிய எண்ணம் உன்கிட்ட இருக்கட்டும். நீ செய்ய வேண்டியதை மட்டும் நீ செய்ய. என்ன நம்பு, சரியான நேரத்தில் நானே கதவுள்ள திறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இது உங்களில் சிலருக்கான வார்த்தை. நீங்கள் போராடுறீங்க, கவலைப்படுறீங்க, நேரம் போயிட்டே இருக்குதே, எதுவும் நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்கிறீங்க. நிதானமாக இருங்க. ஆண்டவரால் குறிக்கப்பட்ட நேரத்தில் உங்களோட கதவுகள் தானா திறக்கும். கதவுகள் திறக்கப்பட போகுது. குறைவுகள், தடைகள் அகற்றப்பட போகுது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியில் வர போகிறீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.